Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு 1 கிலோவாட் சோலார் இன்ஸ்டாலேஷனுக்காக திருச்சி பக்கத்துல இருக்கிற மண்ணachanallur தான் வந்திருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல தான் நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கான அரேஞ்ச்மென்ட் தான் நடந்துட்டு இருக்கு. நாங்க ஸ்ட்ரக்சர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதையும் வந்து நம்ம வீடியோவா அப்டேட் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வால்ல தான் வந்து ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி தர போறோம் फ्रेंड्स. அதுக்காக தான் அந்த அரேஞ்ச்மென்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் தான் ஃபிக்ஸிங் வர்க் வந்து போயிட்டு இருக்கு. நல்லா அந்த டியூப் போல்ட் வச்சு ஸ்டாண்ட்லாம் ஹெவியா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மூணாவது ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அடிஷனலா பாத்தீங்கன்னா ஃப்ளோர்ல வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் வேலை பார்த்தீங்கன்னா பாதி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்கள் 4 லெக்குமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த சைடு 2 லெக்கு, இந்த சைடு வாலில் ஒரு லெக்கு, ஒரே ஒரு லெக்கு மட்டும்தான் நம்ம வந்து ஃப்ளோரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இனிமேட்டு மேலே மட்டும் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வேலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனிமேட்டு பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 335 வாட்ஸ் பேனல் வந்து 3 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம பெயிண்ட் அடித்து அது வந்து காயிற வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே டைமில் வந்து நம்ம வந்து வயரிங் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேலே வந்து டிசி கேபிள்ஸு ப்ளஸ் எர்த்திங் ஒயர் வந்து மேலே வந்து பைப்பு போட்டு கீழே கொண்டு வந்துட்டோம். இப்போ கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா UTL பிராண்ட்லேருந்து 150 AH சோலார் பேட்டரி தான் வந்து நம்ம வந்து ரெண்டு கொடுக்குறோம். அது 60 மந்த் வாரண்டியோடு வருது. C10 பேட்டரி. இப்போ கஸ்டமருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா UTL சோலார்லேருந்து கம்மா ப்ளஸ் இன்வெர்டர் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து MPPT கண்ட்ரோலரு. பார்க்கலாம். ஓப்பன் பண்ணோன்னா உள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா வாரண்டி கார்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து ஃபேன் கொடுத்துருக்காங்க, கூலிங் ஃபேனு. பின் சைட் பாருங்கள், கம்மா ப்ளஸ் PCUன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 24 வோல்ட்டு. அது கூடவே கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கெப்பாசிட்டி 1000 VN மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கூலிங் ஃபேன் இருக்குது.
பேட்டரி இன்புட் கொடுக்குறதுக்கான கேபிள் வந்து போட்டிருக்காங்க. அவுட்புட் எடுத்துக்கிறதுக்கு சாக்கெட்டு. சோலாரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு டெர்மினல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம 2 பேட்டரியும் சீரிஸ் மெத்தடில் கனெக்ட் பண்ணி 24 வோல்ட்டு இன்வெர்ட்டருக்கு வந்து கொடுக்குறோம். நம்ம அந்த கனெக்ஷன் வந்து முடிச்சாச்சு. நீங்களே வந்து பார்க்கலாம். இன்வெர்ட்டரும் கூட ஆன் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம வந்து ஈபியும் கனெக்ட் பண்ணல, இன்னும் சோலார் பேனலும் கனெக்ட் பண்ணல. அதற்கான வேலை தான் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. வாங்க மேலே போய் சோலார் பேனலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இனிமேட்டு பேனல் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கஸ்டமருக்கு வந்து போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா UTL சோலாரு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நீங்களே பாருங்கள். ஸ்ட்ரக்சரில் 3 பேனலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கனெக்ஷன் போட போகிறோம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம பேனல் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஒர்க்கு தான் வந்து போயிட்டுருக்கு. உள்ள பாருங்கள். இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. 3 பேனலையும் நம்ம வந்து பேரலாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேரலாக கனெக்ட் பண்ணி அந்த 2 கேபிளை மட்டும் நம்ம வந்து PVC பைப்பு போட்டு கீழே எடுத்துகிட்டு போகிறோம். அது மாதிரி இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு 2-வே சுவிட்ச் வச்சு கொடுத்துருக்கோம். அதாவது இன்வெர்ட்டரில் ஏதாச்சும் வந்து பிரச்சனைனா அவங்க வந்து ஈபிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 2-வே சுவிட்ச் இந்த இடத்துல வச்சு விட்ருக்கோம். இன்வெர்ட்டர்லேருந்து வர அவுட்புட்டை வந்து இந்த பைப் வழியாக தான் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஈபி மீட்டருக்கு. அதே மாதிரி அதுக்கு தேவையான ஈபி சப்ளையும் நம்ம இந்த பைப் வழியாகவே கொண்டு வந்திருக்கோம். கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசி லைன் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். பேனல்லேருந்து வர சப்ளை வந்து இந்த பிரேக்கர் வழியாக இன்வெர்ட்டருக்கு வந்து போகும். இது வந்து நம்ம டிசி MCB தான் யூஸ் பண்ணியிருக்கோம், 32 ஆம்ப்ஸு. அது மாதிரி இன்வெர்ட்டரோட அவுட்புட்டுக்கும் ஒரு சிங்கிள் போல் பிரேக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கோம் ஒரு சேஃப்டிக்காக. இந்த ஃபுல் செட்டப்பும் வந்து முடிக்கிறதுக்கு நைட்டு 9 மணி ஆயிடுச்சு. என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் மோட்ரு இது மாதிரி ஐட்டம்லாம் ஹெவி லோடு ஐட்டம்லாம் வந்து ஒரே லைனாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துட்டோம். பாருங்கள், நம்ம UTL சோலாரோட டிஸ்பிளேயில் சோலார் பேனல் ஆம்ப்ஸ் 0 காட்டுது. கிலோவாட் ஒன்றும் ப்ரொடியூஸ் ஆகலை. ஏன்னா டைம் வந்து இப்போ வந்து 9 ஆயிடுச்சு. மெயின் ஆன்னு வந்து காட்டுது. பேட்ரி வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ ஆம்ப்ஸில் வந்து சார்ஜ் ஆகுது, எல்லா டீட்டெயிலும் வந்து இதில் வரும். இதோட செட்டிங் வந்து பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஒரு 3 வீடியோ போடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இதில் வந்து செட்டிங் இருக்குது. நம்ம அதெல்லாம் இன்னும் கான்ஃபிகர் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்.